இன்றைக்கு சத்தத்தையே காணோம். துவைப்பதற்கும் துணிகள் இன்று வழக்கத்தை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது. வேலை பளுவினால்தான் வேண்டாத பேச்சதற்கு என்று பேசாமல் இருக்கிறீர்களோ? ஏனடி என் வாயை பிடுங்குகிறாய்? எப்போதும் போல் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். எதையாவது சொல்லி என் வாயை பிடுங்க வேண்டும் உனக்கு. அப்படி இல்லை பாட்டி. நீங்கள் ஏதாவது சுவாரஸ்யமாக பேசுவீர்கள். அதை கேட்டபடியே கிடுகிடுவென்று நானும் துணிகளை துவைத்து விடுவேன். இன்று பாருங்கள், வேலையே ஓட மாட்டேன் என்கிறது. சரி, நான் சொன்ன மாதிரியே இன்று துவைப்பதற்கு நிறைய துணிகள் இருக்கிறதே. ஊரிலிருந்து யாராவது வந்திருக்கிறார்களா? என்னத்தை சொல்ல, முகுந்தபுரத்திலிருந்து என் நாத்தனார் வந்திருக்கிறாள். அவளுக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது அண்ணனகத்திற்கு வந்து சீராட வேண்டும். 10 நாள் கூடாரம் அடித்துக் கொண்டு தங்க வேண்டும். அண்ணன் நகத்திலிருந்து கண்டதையும் சுருட்டி கொண்டு போக வேண்டும். ஆமாம் ஆமாம், போன மாதம் கூட வந்திருந்தார்கள் போலிருக்கிறது. பார்த்தாயா நீ? பார்த்தேன். இந்த வயதிலும் எப்படி பளிச்சென்று இருக்கிறார் உங்கள் நாத்தனார். அடியே, போன மாதம் நீ பார்த்தது என் நாத்தனார் இல்லை, என் ஒன்று விட்ட தங்கையை. ஓஹோ, என் நாத்தனாரை நீ பார்த்ததே இல்லை போல் இருக்கிறது. அவள் எங்கே பளிச்சென்று இருப்பாள்? கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைத்தது போல் பிசுக்கு சிக்கென்று நடந்து கொண்டு புயல் நிறத்தில் மயில் குரலோடு. போதுமே, கல்யாணத்திற்கு முன்னால் என் நாத்தனாரை நான் பார்த்திருந்தால் என் நகத்துக்காரரை கல்யாணமே செய்து கொண்டிருக்க மாட்டேன். பார்த்தாயா, இதற்குத்தான் நான் சொன்னேன் பேச மாட்டேன் என்று. வேலை கேட்டு விட்டது. சரி சரி, வேலையை கவனி. என்ன காந்திமதி பாட்டி, இன்றைக்கு சீக்கிரம் வந்து விட்டது போல் தெரிகிறதே. அகத்துக்காரர் ஏதாவது யாகத்துக்கு வெளியூர் போயிருக்கிறாரா? இல்லை இல்லை, ஊரில் தான் இருக்கிறார். வங்கிப்புறத்தில் யாரையோ பார்க்க வேண்டும் என்று அமுது செய்த கையோடு புறப்பட்டு விட்டார். சரி என்று நானும் கிளம்பி வந்து விட்டேன். காந்திமதி, இந்த அம்மி கொத்துபவன் வந்தால் சற்று அகத்திற்கு அனுப்பி வைக்கிறாயா? துவையல் அரைப்பதற்குள் உயிர் போய் உயிர் வருகிறது. அம்மியும் குழவியும் 60 வயது கிழவன் தலை மாதிரி மழு மழுவென்று இருக்கிறது. அனுப்பி வைக்கிறேன் பாட்டி. காந்திமதி, சற்று இப்படி வா. என்ன மாமி, ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? காந்திமதி, இப்போதுதானே பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வழியாய் தீர்ந்து எல்லாம் சுமூகமாக போய்க் கொண்டிருக்கின்றன. மறுபடியும் பிரச்சனைகளை நீங்களே வா வா என்று அழைத்து மடியில் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் போலிருக்கிறதே. எதை சொல்கிறீர்கள் மாமி? உண்மையிலேயே நான் எதை சொல்கிறேன் என்று உனக்கு தெரியவில்லையா காந்திமதி? அதுதான், அந்த பையன் உங்கள் அகத்திற்கு வந்திருந்தானே. யார்? அவனை கோவிலுக்குள்ளே கூட்டி போக போய்த்தானே பிரச்சனை எல்லாம் வந்தது. அவன் நேற்று உங்கள் அகத்துக்குள்ளேயே வந்து விட்டானே. இதெல்லாம் எதற்கு காந்திமதி? இதனால் என்ன வந்துவிட போகிறது மாமி? என்ன நீ தெரிந்துதான் கேட்கிறாயா, இல்லை தெரியாமல் கேட்கிறாயா? அவன் அக்ரகாரத்திற்குள் நுழைவதே சரியில்லை. அவன் எதையோ கொண்டு வந்திருந்தான் போலிருக்கிறதே. அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள் போலிருக்கிறதே. ஆமாம், பொங்கல் கொண்டு வந்திருந்தான். அவன் வீட்டில் இருக்கும் பெருமாளுக்கு அதை கண்டருள பண்ணிவிட்டுதான் கொண்டு வந்தானாம். அதுவும் பெருமாள் பிரசாதம் தானே. அது எப்படி? யார் வைத்தாலும் பெருமாள் ஏற்றுக்கொள்வாரா? தராதரம் வேண்டாமா? மாமி, ராமானுஜன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பகவான் தராதரம் எல்லாம் பார்ப்பதில்லையாம். பக்தன் கொடுத்ததில் கல்லும் மண்ணும் இருந்தாலும் உள்ளத்தில் அன்பும் பக்தியே இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்க்கிறாராம். நானே கேட்கிறேன் மாமி, குசேலர் கண்ணனுக்கு பளபளவென்ற தங்கத்தட்டில் உயர்ந்த வகை உணவையா கொடுத்தார்? ஒரு கிழிந்த அழுக்கான துணி முட்டையில் அவளைத்தானே கொண்டு போனார். அழுக்கையும் அவளையுமா பார்த்தார் கண்ணன்? பிடி அவளை உடனே எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளவில்லையா? நீயும் உன் பிள்ளையிடம் இருந்து நிறைய பேச கற்றுக்கொண்டாய் காந்திமதி. மறுபடியும் பூதம் கிளம்ப வேண்டாமே என்று சொல்கிறேன். பஞ்சாயத்து தீர்ப்பினால் நீங்கள் எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள்.
எங்களாலும் அங்கு ஒன்றும் பேச முடியவில்லை. பரவாயில்லை மாமி, எப்படியோ பெருமாள் எங்களை காப்பாற்றுகிறார் இல்லையா, அது போதும். என்னவோ மனதில் பட்டது சொல்லிவிட்டேன். என்னடி 2 பேரும் தனியாக வந்து ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? துணி துவைக்க போவதில்லையா இன்றைக்கு? துவைக்க வேண்டும் பாட்டி. பார்த்தாயா அமுதா, காந்திமதிக்கு இனி கவலையே இல்லை. ஒத்தாசைக்கு ஒரு குட்டி பெண் கிடைத்திருக்கிறாள். உனக்கு யார் இருக்கிறார்கள்? ஆமாம் மாமி, எனக்கு யார் இருக்கிறார்கள்? தினமும் தோய்ப்பதும் உலர்த்துவதும் மடிப்பதுமாய் இதிலேயே பாதி நாள் கழிந்து விடுகிறது. என்ன காந்திமதி, இன்றைக்கு சர்வம் நீதான் போலிருக்கிறது. ஏன் உன் உதவியாளி நீ வரவில்லையா இன்றைக்கு? இதோ வந்துவிட்டேன் பாட்டி. ஆ? மாமி, இன்னும் துவைக்க ஆரம்பிக்கவில்லையா? இதோ ஆரம்பிக்க வேண்டும். வந்ததும் பேசிக் கொண்டிருந்து விட்டேன். நான் பாதி துவைக்கிறேன், நீங்கள் மீதியை துவைங்கள் மாமி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீ பேசாமல் உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிரு. துவைத்ததும் நான் கூப்பிடுகிறேன். நீ உலர்த்தி மட்டும் தருவாயாம், என்ன? சரி மாமி. காந்திமதி, உனக்கு சரியான உதவியாளினி கிடைத்து விட்டாள். பேசாமல் ஒன்று செய்யேன். உன் பிள்ளைக்கு இவளையே பார்த்து விடேன். உனக்கும் ஒத்தாசையாக மாட்டு பெண்ணாக இருப்பாள். பாட்டி, ஆ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாட்டி, சற்று சும்மா இருங்களேன். அவளை எதற்கு பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பயமுறுத்துகிறீர்கள்? அவள் குழந்தைதானே. மாட்டுப்பெண் என்றவுடன் அவள் பயந்து போய்விட்டாள். சரிதான். இதில் என்னடி இருக்கிறது? பெண் பிள்ளை என்றால் எப்படி ஒரு இடத்தில் வாழ்க்கைப்பட்டு தானே ஆக வேண்டும். பிறந்தகத்தில் உட்கார்ந்திருக்கும் பெண்ணும் புளிமரத்தில் இருக்கும் பிசாசும் ஒன்றுதான் என்பார்கள். ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் யாரும் சொல்லவில்லை. எதையாவது இட்டு கட்டி சொல்லி அவளை இன்னும் பயமுறுத்தாதீர்கள். நீ போடி குழந்தை, நான் சொன்ன மாதிரி விளையாடிக் கொண்டிரு, பிறகு கூப்பிடுகிறேன். சரிங்கள் மாமி. வாடி அமுதா. என்ன சக்கரை பொங்கல் தானே? லோகநாத ஐயா அனுப்பியது தானே? ஆமாங்க ஐயா. சரி, உள்ளே கொண்டு போய் வையுங்கள். உத்தரவுங்க ஐயா. பட்டரே, நம் லோகநாத ஐயா கூறியது போலவே நெய்வேத்தியத்திற்கு 1000 தொன்னை சர்க்கரை பொங்கலை அனுப்பிவிட்டார். பார்த்தீர்களா? பார்த்தேன். பெருமாளிடம் வேண்டுதல் இல்லையா? சொன்னால் சொன்னபடி செய்துதானே ஆக வேண்டும். இன்று எனக்கு உடம்பு சுகமில்லை அப்பா, நாளை உனக்கு செய்கிறேன் என்று அந்த வரதனிடம் சாக்கு போக்கு சொல்ல முடியுமா என்ன? சரி, உமக்கு உதவியாக ஒரு பையன் இருப்பானே, அவன் எங்கே? சற்று வெளியில் அனுப்பி இருக்கிறேன், இதோ வந்து விடுவான். சொந்த காரியத்திற்கா? ஐயோ, அவன் கோவிலில் சம்பளம் வாங்கும்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீர்கள். சொந்த வேலைக்கு அவனை நான் அனுப்புவேனா? சரி, அவன் வந்ததும் உள்ளே போய் நெய்வேத்தியத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லும். அதெல்லாம் அவன் சடுதியில் செய்து விடுவான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அதோ அவனே வந்து விட்டான். என்ன போன காரியம் என்னவாயிற்று? கோணையனை பார்த்தேன். கீழ்ப்பிரகாரத்தில் ஒரு பக்கம் பாசி பிடித்திருக்கிறது, அதை சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஆகட்டும், சாயந்தரம் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். சரி. அண்டாவில் சர்க்கரை பொங்கல் வந்து இறங்கி விட்டது. தொன்னைகளும் தயாராக இருக்கிறது. அதை கொண்டு வந்த ஆட்களுடன் சேர்ந்து சீக்கிரம் 1000 தொன்னைகளிலும் பொங்கலை நிரப்பு. சரி. ஓ மணவாளா, உச்சி காலத்திற்குள் வேலையை முடிக்க வேண்டும். எங்கேயாவது வம்பெடுத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்காதே. இல்லை, நேரத்திற்கு எல்லாம் தயாராகிவிடும், கவலை வேண்டாம். போ. சரி, நீங்கள் மற்ற வேலை இருந்தால் பாருங்கள். ஆனால் சீக்கிரமாகட்டும். லோகநாத ஐயா அவர் மனைவியோடு இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். சரி. நில்லுங்கள் பட்டரே. அங்கே பாரும், திருக்கட்சி வந்து கொண்டிருக்கிறார். வாரும். திருக்கட்சி நம்பிகளே,
அடியேன். எங்கே ஏதோ கொடுத்து வைத்த பொருளை எடுக்க செல்வது போல் பரபரப்பாக செல்கிறீரே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பெருமாளுக்கு மாலையை சாற்றிவிட்டு ஆலவட்டம் வீசத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வீச வேண்டாம். பட்டரே, என்ன? இந்த மாலை புஷ்பங்களை எல்லாம் இவரிடமிருந்து வாங்கி கொண்டு நீங்களே பெருமாளுக்கு சென்று சாற்றி விடுங்கள். என்ன திகைத்து போய்விட்டீர்? புஷ்ப கொடையை பட்டரிடம் கொடும். சுவாமிகளே, இது என்ன கொடுமை? அன்றாடம் நான் கொண்டு வரும் மாலைகளை நானே பெருமாளுக்கு சாற்றித்தானே பழக்கம். வாஸ்தவம்தான் நம்பிகளே. ஆனால் இன்று ஒரு காரணத்துக்காகத்தான் வேண்டாம் என்கிறார். நாளை நீங்கள் வழக்கம் போல் வரதனுக்கு உன் கையாலேயே மாலையை சாற்றலாம், ஆலவட்டமும் வீசலாம். பட்டரே, அதென்ன பூசி மெழுகுகிறீர்? உடைத்து சொல்ல வேண்டியதுதானே. இதோ பாருமையா திருக்கச்சி, இன்று ஒரு செல்வந்தர் 1000 தொன்னை சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியம் செய்வதாக நேர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சன்னிதானத்தில் தயாராக இருக்கிறது. அன்று உமக்கு சொன்னது போல் நெய்வேத்திய சமயத்தில் நீர் உள்ளே இருக்க வேண்டாம். புரிகிறதா? நம்பிகளே, இன்று நீங்கள் சாயங்காலம் வந்து வரதனை செய்வீங்களேன், அதனால் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லையே. ஐயா, வரதராஜனின் மீது ஆணையாக சொல்கிறேன், அன்று பிரசாதத்தை அவன் கேட்டுத்தான் நான் கொடுத்தேன். என் மீது தங்களுக்கு இருக்கும் ஐயத்தை அடியேன் எப்படி போக்கப் போகிறேனோ தெரியவில்லை. அந்த பேரருளாளன் தான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். போதும் திருக்கச்சி, பெரிய தவறு ஒன்று செய்துவிட்டு பேரருளாளனை கூப்பிட்டால் ஓடி வந்து விடுவாரா? அடியேன் தவறு செய்யவில்லை, நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். என் மீது இருக்கும் கலங்கத்தை அவன் நிச்சயம் துடைப்பான். துடைக்கும் போது பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள். வரதனுடன் வார்த்தையாடி நீண்ட நாள் ஆகிவிட்டன சுவாமி. தன்னந்தனியே அவனை சேவித்தால் தான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும். தயவு செய்யுங்கள். திருக்கச்சி, இதெல்லாம் என்னிடம் வேண்டாம். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், இப்படி எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டு திரியாதீர் என்று. வரதா, இங்கே பாரும் திருக்கச்சி, என் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் உள்ளே இருக்க வேண்டாம் என்றால் வேண்டாம் தான். விருப்பம் இருந்தால் மாலைகளை பட்டரிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் அதையும் எடுத்துக்கொண்டு தயவு செய்து சென்று விடுங்கள். இதற்கு மேலும் பணிவாக என்னால் சொல்ல முடியாது. என் அப்பனே தேவராஜா, என் கைங்கரியத்தில் என்னப்பா குறை கண்டாய்? என்றேனும் என் மாலையில் இருந்த நார் உன் திருமேனியை நெருடி விட்டதா? அல்லது நான் வீசும் ஆலவட்ட விசிறி உன் திருமுகத்தில் பட்டு விட்டதா? ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா, நீ கொடுக்கும் இந்த தண்டனையை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சீக்கிரமே என் கைங்கரியத்தை தொடர திருவுளம் கொள் வரதா, திருவுளம் கொள். பட்டரே, மாலையை வாங்கிக் கொள்ளுங்கள். கொடுங்கள் திருக்கச்சி. வரதா, வாரும் நம்பி. என்ன இது? நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு தண்ணீரில் கால்களை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாய். ஜலதோஷம் பிடிக்கப் போகிறதப்பா. பிடித்தால் என்ன? நீர்தான் இருக்கிறீரே, சிசுருஷை செய்ய மாட்டீரா என்ன? செய்வேன் செய்வேன். உனக்கு ஏதாவது செய்ய மாட்டேன் என்று என்றாவது நான் சொல்லி இருக்கிறேனா? ஆனால் நான் தான் இப்பொழுது அந்த கோவில் அதிகாரிக்கு வேண்டாதவனாகி போய்விட்டேனே. இப்போது போகாதே, அப்போது போகாதே என்று வாசலிலேயே என்னை தடுத்து நிறுத்தி விடுகிறார்களே. சரி, அதை விடும். சர்க்கரை பொங்கல் சாப்பிடுகிறீரா? வேண்டாம் அப்பா, சாப்பிடாமலேயே வீண் பழியை சுமந்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு வேறு தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? சரி, இந்த பொங்கலை நீ எங்கிருந்து கொண்டு வந்தாய்? எங்கிருந்து கொண்டு வர வேண்டும்? எனக்கு கொடுத்தார்கள், கொண்டு வந்தேன். யாரோ ஒரு செல்வந்தர் 1000 தொண்டைகள் கொண்ட பொங்கலை நைவேத்தியம் செய்ய போவதாக சொன்னார்களே, அதில் ஒரு தொண்டையா இது? ஆமாம், 1000வது தொன்னை. என்ன?
1000வது துணையா? இதை முடித்துவிட்டு பிறகுதான் அவர் என்ன வேண்டிக் கொண்டார் என்பதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நம்பிகளே, எனக்கு லேசாக திகட்டுவது போல் இருக்கிறது. நீரே அதை சாப்பிடேன். வேண்டாமப்பா. இப்போதைக்கு எனக்கு பொங்கல் சம்பந்தமே வேண்டாம். அடியேனை தயவு செய்து விட்டு விடப்பா. என்ன இப்படி பயப்படுகிறீர்? உம்மை பார்த்தால் எனக்கு ஒரு கதை தான் தோன்றுகிறது. கதையா? ஆமாம். பூனைக்கு ஒருவன் கொதிக்க கொதிக்க பால் வைத்தானாம். அதை குடித்து நாக்கு வெந்து போன அந்த பூனை அதற்கு பிறகு ஆரிய பாலை வைத்தால் கூட வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிடுமாம். அதை போலல்லவா இருக்கிறது நீர் பயப்படுவது? அது சரி, பூனைக்குத்தானே நாக்கு வெந்த வலி தெரியும். பயப்படாதீர் என்றால் எப்படி வரதா? நான் தான் இருக்கிறேன் அப்பா, பிறகென்ன பயம்? நீ நினைத்த போது வருவாய் போவாய். ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த உலகத்தாரோடு சேர்ந்திருக்க வேண்டியிருக்கிறதே, அவர்களுக்கு பணிந்தும் போக வேண்டியிருக்கிறதே. அதற்காக நான் உன்னுடனே சதா சர்வ காலமும் இருந்து விட முடியுமா என்ன? சரி, இப்போது இந்த பொங்கலை என்ன செய்யலாம்? உனக்கா சொல்லித்தர வேண்டும்? மண்ணை தின்றாயா மகனே என்று உன் அம்மா கேட்டபோது உன் வாயை திறந்து உலகத்தையும் காட்டியவனுக்கு இந்த சிறிய அளவு பொங்கலை சாப்பிட முடியாதா என்ன? அவன் கண்ணன், நான் வரதன். நீயும் அவனும் ஒன்றில்லை என்று என்னை குழப்ப பார்க்கிறாயா? எதற்கு வரதா? ஏற்கனவே அடியேன் குழம்பி போயிருக்கிறேன். வீண் பழியை சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் என்றுதான் சரியாகுமோ? நான் தான் அன்றே சொன்னேனே, முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் என்று. அதில் நம்பிக்கை இல்லை போல் தெரிகிறதே. நம்பிக்கை இல்லாமல் இல்லை வரதா. ஆனால் எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று யாராவது கோடி காட்டினால் பரவாயில்லை. அவ்வளவுதானே, அதையும் காட்டிவிட்டால் போகிறது. இதோ இதில் மீதி இருப்பதை சாப்பிட்டு விட்டால் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளிதான். சரியாய் போயிற்று. பிரச்சனை ஏற்பட்டதே இதை சாப்பிட்டதனால் தானே. மீண்டும் சாப்பிட்டு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாயா? ஆமாம், முள் குத்தினால் முள்ளால் தானே எடுக்க வேண்டும். அப்படிதான் இதுவும். பேசாமல் நந்தவனத்திற்கு நடையை கட்டும். முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்ற செய்தி பாதி வழியில் உமக்கு கிட்டும். செல்லும் நம்பிகளே.